பாரதியார் அவர்கள் மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்றின் காரணமாக அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அவங்க தன்னுடைய கணவர் வந்து போய் பாரதியார் அவர்களை அழைச்சிட்டு வர்றாரு கடலூருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு காரில் வர்றாரு. அன்அஃபிஷியலாக வர்றாரு. ஸோ பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரியாமல் வர்றாரு. ஏன்னா இவங்க காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டுக்கல யாருமே. வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு பாரதியாரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவருடைய படைப்புகள்லாம் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிக்கதாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அஞ்சலி அம்மாள் வந்து அவர்கள்ட்ட வந்து உரையாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பாரதியாருடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு போகிறாங்க. ஸோ அவர் குடும்பமாக இருந்திருக்கிறார். பாண்டிச்சேரியில் இருக்கும்போதே அவர் வந்து குடும்பமாக இருந்திருக்கிறார். அப்போ போகும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்றைக்கு வந்து இங்கே இருந்து அரிசி மூடைகள் ஸோ ஒரு காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு அரிசி மூடைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அன்றைக்கு பாரதியார் வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறார். அவர் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார், லக்ஸுரியாக இருந்தார், செழிப்பாலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் அந்த மனிதன் வந்து சுதந்திரத்துக்காக உழைச்சிருக்காரே தவிர அவ்வளோ ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார், கையில் வந்து ஒரு செல்வ செழிப்பாக வாழ்ந்தார் அப்படின்னா கிடையவே கிடையாது.